சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். OPS பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலவாதி, தனக்கு என்ன ஆதாயம் என்பதை பார்த்து மட்டுமே முடிவுகளை எடுத்தார். அதிமுகவை அம்மாவின் மறைவுக்கு பிறகு பாஜகவிடத்தில் முழுமையாக அடகுக்கு வைக்க முயற்சி செய்தார். தன்னை அடையாளம் காட்டிய அதிமுகவுக்கு விசுவாசியாக இருந்திருக்கலாம். ஆனா இவரும் 2022 முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா முயற்சி செய்யறாரு. அவர் கட்சியில் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி மீண்டும் வேண்டும், அந்த இரட்டை தலைமை மீண்டும் வேண்டும் என்பதில் தான் அவர் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப சொன்னாரு சார் சமீபத்துல, நாங்க சேர்த்துக்கிட்டா போதும், எந்த கோரிக்கையும் இல்லை அப்படின்லாம் சொன்னாரு. வெளியே சொல்றாரு. உள்ள என்ன பேசப்பட்டது? OPS 2 விதமான OPS, அந்நியன், அம்பி. சசிகலா அம்மையாரும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறேன்னு கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ 2-3 அணியா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதே வேஸ்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயன் லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகின் டாக்கீஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், OPS திமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி இருந்தாலுமே, இந்த பக்கம் பார்க்கும்போது இவர் கட்சியை அதிமுகவில் அழிவு பாதை கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, OPS பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலவாதி, தனக்கு என்ன ஆதாயம் என்பதை பார்த்து மட்டுமே முடிவுகளை எடுத்தார். அதிமுகவை அம்மாவின் மறைவுக்கு பிறகு பாஜகவிடத்தில் முழுமையாக அடகுக்கு வைக்க முயற்சி செய்தார். தர்மயுத்தம் தொடங்கின காலத்தில் வெளியில் தர்மயுத்தம், மறைமுகமாக தினகரனுடைய பேரம், இது நடந்ததா இல்லையா? அதெல்லாம் அப்போ அவரது நண்பகத்தன்மை அதில் சீர்குலைக்கப்பட்டது. மீண்டும் OPS EPS அணிகள் இணைந்ததற்கு பிறகும் கூட தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதைக்காக முயற்சி செய்தார். அடுத்து அந்த இரட்டை தலைமை என்று இருப்பதை தான் ஒற்றை தலைமையாக முயற்சித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று வருகிற பொழுது இவருக்கு சில வாய்ப்புகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது, அதை மறுத்தார். மீண்டும் போராட்டத்துக்கு களமிறங்கினார். வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ள பாஜக மூலமாக முயற்சி செய்தார். பாஜக இவரை அங்கீகரிக்கவில்லை. திமுக நோக்கி பயணித்து விட்டார். ஒரு 3 முறை முதலமைச்சராக அதிமுக இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. கட்சியினுடைய தலைமை பொறுப்பான ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 78 வயதுக்கு கடந்தவராக இருக்கிறார். கட்சிக்கு தன்னை அடையாளம் காட்டிய அதிமுகவுக்கு விசுவாசியாக இருந்திருக்கலாம். இன்னொரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் அல்லது அமைச்சராக வேண்டும், ஒருவேளை திமுக வென்றால் என்று அவர் ஒரு எதிர்முகாமில் சென்று இணைந்ததை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ளல. சார், அதுதான் இப்போ வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு 3 முறை ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் இப்போ எதிர்கட்சியில் போய் சேர்றது இதுதான் முதல் முறை. அந்த கூட போகும்போதும் கூட நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம், உண்மையான விசுவாசிகள் எல்லாமே அழுகுறாங்க, அவங்க கூட இருந்தவங்களே, ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இருப்பாங்கல்ல, இங்கே சேர்த்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்குனால தான் அங்கே போறாரு. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இருக்கு. அவரோடு பயணித்த பல பேர் அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு முன் எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைக்கிற முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டால் இயக்கம் வலிமை பெறும். ஆனால் இவரும் 2022 முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா முயற்சி செய்யறாரு. ஆனால் OPS அவர்கள் உள்ள சேர்றதுக்கு அவர் கட்சியில் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி மீண்டும் வேண்டும், அந்த இரட்டை தலைமை மீண்டும் வேண்டும் என்பதில் தான் அவர் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ சொன்னாரு சார் சமீபத்தில், நாங்கள் சேர்த்துக்கிட்டா போதும், எந்த கோரிக்கையும் இல்லை அப்படின்லாம் சொன்னார். வெளியே சொல்றாரு. உள்ள என்ன பேசப்பட்டது? OPS 2 விதமான OPS, அந்நியன், அம்பி. வெளியில் அவர் அம்பி,
உள்ளுக்குள்ள அந்நியன். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு சாதுவான ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரிலாம் இல்லை, நல்ல ஹார்டு பார்கெய்னர், தனக்கு என்ன என்பதில் மிக தெளிவாக இருப்பார். நீங்கள் பியூஷ் கோயலோட ஒரு முதல் முறை சுற்று கூட்டணி குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ ஓபிஎஸ் அணிக்குன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் சில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்லணும், கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல, எங்களுக்கு அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நாங்கள் அதை பேசி சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லணும். ஆனால் அன்று மாலையே அந்த ஓபிஎஸ் அணி கூட்டத்தில் திமுக கூட போகிறதா தாவேகா கூட போகிறதான்னு இவர் ஓட்டெடுப்பு நடத்துகிறார். அப்போ அன்றைக்கே அவரது மனநிலை என்பது, அவர் திமுகவுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார் எப்பவே, ஒரு 6 மாதத்துக்கு முன்பே. அதை போகிறதுக்குள்ளே எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அதிமுகவை அதை செய்துட்டு போகணும் என்று திட்டமிட்டு பணியாற்றி இருக்கிறார். அதிமுகவுக்கு இன்னைக்கு தான் தீபாவளி, எங்களை பிடிச்ச சனி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? சிவி சண்முகம் அவர்கள் சொன்னார். அது வந்து உண்மையா? ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்கள ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றது சரியா? இல்லை, இவர் போயிருக்க கூடாது இல்லையா? அவருடைய அந்த கடந்த கால நடவடிக்கைகள் அது தான் காட்டுது. அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஒற்றை தலைமை என்று உருவாகிவிட்டது. கட்சிக்கு உட்கட்சி பிரச்சனைகள் ஓபிஎஸ் அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நீங்களுமே ஆசைப்பட்டீங்க சார் ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறது. அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ஏன் இல்லாமல் போச்சு? என்ன பிரச்சனைங்க? சுயநலம் தான் காரணம். அன்றைக்கு ஓபிஎஸ்ஸே அதுக்கு முன் வரலையே, சசிகலாவே முன் வரலையே, எடப்பாடி பழனிசாமியும் முன் வரலையே. ஏன்னா இப்போ நம்ம சாமானிய மக்களுடைய தொண்டர்களது விருப்பமாகத்தான் இருந்தது, அதை நாங்கள் பிரதிபலித்தேன். ஆனால் அதுக்கு வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, சசிகலா தரப்புல இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி தெருவில் போகிறவங்கன்னு சொன்னார். அப்போ நம்ம வந்து என்ன அந்த டயத்திலேயே ஒரு கட்டமைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு திமுக வலிமையான ஒரு கூட்டணிங்கிற ஒரு பர்செப்ஷன், தோற்றம், இது அதிமுகவுக்கு அந்த பர்செப்ஷன் வந்திருக்கும். இந்த முறை ஆளப்போகுது அதிமுக, திமுக வீழ்த்தப்பட்டு விடுங்கிற ஒரு பர்செப்ஷன் உருவாகிருக்கும். எஸ் சார், அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இப்போ சாமானிய தொண்டனா பார்க்கும்போது ஒரு கட்சி 4 அணியாக பிரிஞ்சிருக்கு, ஒரு கட்சி வலிமையாக இருக்காங்க, கூட்டணி எல்லாம் சேர்த்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த டேமேஜ் ஆகுது இல்லை தொண்டன் மத்தியிலே? 4 பிரிஞ்சது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவாகவே திமுக வலிமை பெற்று கொண்டு வருகிறது என்ற ஒரு தோற்றம் ஊடகங்களில் அல்லது பத்திரிகைகளில் அல்லது ஒரு உருவாக்க மக்கள் மனங்களில் உருவாக்கப்படுது. இது ஒருவேளை நாங்கள் அந்த ஒன்றிணைக்கணும்னு நான் முயற்சி எடுத்த பொழுது எல்லாம் ஒன்றாக இணைந்து பயணித்திருந்தால் அந்த பர்செப்ஷன் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்டிருக்கும். அதான் நான் சொன்னேன். இப்போ களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? 3 முனை 4 முனைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? இந்த ஆட்சியின் மீது அதிருப்திகள் நிறைய இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யங்கள், டாஸ்மாக், ட்ரக்ஸ், பட்டி தொட்டி எல்லாம் இருக்கு. சட்டம் ஒழுங்கு இதுவரை கண்டிராத அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. கடுமையான அதிருப்திகள் இருக்கு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சித்தாந்த அரசியலை கையில் எடுத்து பாஜகவா திமுகவா என்றும் தான் வலிமை பெற்றிருப்பதை போல ஒரு தோற்றத்தை, அந்த பர்செப்ஷன் வார் உருவாக்கி கொண்டு விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அது தேர்தல் இன்னும் நெருங்க நெருங்க இந்த கூட்டணிகள் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் இதனுடைய முடிவுகள் இருக்கும். கட்டமைப்பு கரெக்டாக தானே சார் இருக்காங்க திமுகவில்? இல்லை, திமுக இன்னும் காங்கிரஸ் இன்னும் உறுதிப்படுத்தலை. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸை விட்டுருங்க, சசிகலாவை விட்டுருங்க, மீதம் இருக்கிற எல்லோரையும், இப்போ நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன், அது 14 லட்சம் 15 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க. அதில் ஒரு 50 லட்சம் அதிமுக குடும்பங்கள் பல சூழ்நிலைகளில் பல காரணங்களில் கட்சியில் ஆக்டிவாக இருக்கிறத கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க, விலகி இருக்கிறாங்க, விலக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒரு 50 லட்சம் வாக்குகள் அதிமுகவுக்கு அதிகமாக வரும். அது ஒரு 10% வாக்குகள், அது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் என்று அந்த முயற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ஈடுபட வேண்டும். இப்பொழுது அவரது தலையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெற்றி பெற வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறார். வெற்றி பெற வைத்து விட்டால் அவர் சிறந்த தலைவராக பார்க்கப்படுவார். ஒருவேளை அதற்கு முடியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இதற்கு பொறுப்பாளி ஆக்கப்படுவார். வெற்றி பெற்றாலும் அவர் தான் காரணம், தோற்றாலும்
அந்த பழிக்கு அவர் பழிவாங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சசிகலா அம்மையாரும் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறேன்னு கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ 2-3 அணியா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதே வேஸ்ட். அது வந்து இட்ஸ் டெட் வெயிட். அது காலம் கடந்துருச்சு. இல்லை, தென் மாவட்டங்கள் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு, பர்சன்ட் இருக்கு, ஓட்டு இருக்குன்னுலாம் சொல்லிக்கிறாங்களே அவங்க ஆதரவாளர்கள்லாம். நடக்கட்டும். அவங்க இப்போ சில கட்சி பேரெல்லாம் அறிவிச்சு வேட்பாளர்லாம் அறிவிச்சு அவங்க களத்துக்கு வரட்டும். அவங்க பின் வாங்கிடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தி தான் வராரு. எம்ஜிஆர் எப்படி உச்ச நடிகராக இருக்கும்போது வந்தாரோ நானே அதே மாதிரி வந்திருக்கேன், அவரை மாதிரியே நான் இப்படி பண்ண போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு தீவிர எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசியா இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறத தோணுதா? உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு விஜய்க்கு என்ன தொடர்பு இருக்கு சொல்லுங்க? எதுவும் இல்லை சார், நடிகர் 2 பேரும் அவ்வளோதான். அவ்வளோதான். அது மாதிரி எத்தனை நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆரை போல நான் அப்படின்னு விஜயகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தார். சரத்குமார் வந்தார், பாக்யராஜ் வந்தார், ஒரு பெரிய கமலஹாசன் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க நினைத்தார். யாரும் வெற்றி பெறலை. விஜயாக பயணிக்கணும். விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. இல்லை சார், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல சார், நாங்கள் எங்கேயும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, அது எடுத்துக்கூடாதா? இந்த கடந்த காலத்தில் யாரும் அப்படி வெற்றி பெறலை. எம்ஜிஆரின் ஆன்மா என்றைக்கு அது அதிமுக பக்கமும் ரெட்டலை சின்னத்தின் பக்கம் தான் நிற்கும். இப்போ என்ன ஆக போகிறார் சார்? ஏன்னா 42%, 30%, 25% அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இந்த நான் தான் வந்து டிஎம்கேக்கே காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மறைமுகமாக அதிமுக வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது என்ன இருக்கு? களம் வருகிற பொழுது இருதுருவ அரசியலை நோக்கி களம் பயணிக்க ஆரம்பிக்கும். திமுக அதிமுக என்று களம் பயணிக்க ஆரம்பிக்கும். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.